என் பெயர் கார்த்திக். நான் முதலில் திருச்சியில் ஒரு கிராமத்தில் தான் இருந்தோம். அப்பாவின் அரசு வேலை காரணமாக இப்போது சென்னைக்கு குடிபெயர்ந்து விட்டோம். நான் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருந்த நேரம். கையில் போனையும் நண்பர்களுடன் ஊர் சுற்றுவதையும் தவிர வேறு வேலையே இல்லை. திடீரென ஒரு நாள் திருச்சியில் இருக்கும் எங்கள் பூர்வீக வீட்டிற்கு செல்ல வேண்டும் என ஆசை வந்தது. அங்கே என் பாட்டி, பெரியப்பா குடும்பம் மற்றும் என் சித்தப்பா வசித்து வந்தனர். என் பெரியப்பா ஏற்கனவே தவறிவிட்டார். அவருக்கு 16 வயதில் ஒரு மகனும் 14 வயதில் ஒரு மகளும் இருந்தனர். என் சித்தப்பா இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவரும் ஒரு அரசு அதிகாரி. நான் திருச்சி சென்றடைந்த போது ஜூன் மாத கோடை வெயில் கொளுத்தி கொண்டிருந்தது. நான் வந்ததை பார்த்து எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்தனர். இரவு உணவு முடிந்து தூங்க தயாரானோம். கிராமப்புறங்களில் கோடை காலத்தில் மொட்டை மாடியில் தூங்குவது தான் வழக்கம். சித்தப்பாவும் சூர்யாவும் மட்டும் கீழே அறையில் தூங்கினர். எனக்கு மொட்டை மாடியில் பாட்டிக்கும் சித்திக்கும் அருகில் ஒரு கட்டில் போடப்பட்டது. பயண களைப்பில் நான் படுத்த உடனே உறங்கிவிட்டேன். நடுநிசி தாகமும் வெயிலும் என் உறக்கத்தை கலைத்தது. கண்கள் விழித்து பார்த்தபோது பக்கத்து கட்டிலில் சித்தி இல்லை. ஒருவேளை தண்ணீர் குடிக்க போயிருக்கலாம் அல்லது கழிவறைக்கு சென்றிருக்கலாம் என நினைத்தேன். மாடியில் ஒரு அறை இருந்தது. அதில்தான் தண்ணீர் கூலர் வைக்கப்பட்டிருந்தது. நான் அந்த அறையை நோக்கி சென்றேன். அறை கதவு சாத்தப்பட்டிருந்தது. ஆனால் கதவின் இடுக்கில் வழியாக மெல்லிய வெளிச்சம் வெளியே வந்தது. சித்தி ஏன் கதவை சாத்தி கொண்டு தண்ணீர் குடிக்கிறார் என சந்தேகம் வந்தது. கதவை மெல்ல தள்ளி பார்த்தேன். அது உள்ளே தாளிடப்பட்டிருந்தது. சட்டென உள்ளே யாரோ கதவை நோக்கி வரும் சத்தம் கேட்டது. பயந்து போன நான் அறையின் வெளியே இருந்த ஒரு பழைய மரப்பெட்டியின் பின்னால் மறைந்து கொண்டேன். கதவு திறக்கும் சத்தம். சித்தி வெளியே வந்தார். நில ஒளியில் அவர் முகம் தெளிவாக தெரிந்தது. அவர் தோட்டத்தின் ஒரு பகுதிக்கு சென்று எதையோ எடுத்துக்கொண்டு மீண்டும் அதே அறைக்குள் சென்றார். 2 நிமிடம் கழித்து நான் மெல்ல எழுந்து அந்த அறை கதவை நெருங்கினேன். இப்போது கதவு சரியாக மூடப்படவில்லை. ஆவலால் உந்தப்பட்டு கதவை லேசாக தள்ளி உள்ளே எட்டி பார்த்தேன். உள்ளே கண்ட காட்சி என்னை உறைய வைத்தது. சித்தி ஒரு மூலையில் இருந்த கட்டிலில் அமர்ந்து தன்னைத்தானே ரசித்து கொண்டு ஏதோ ஒரு கனவுலகில் ஆழ்ந்திருந்தார். சில நிமிடம் நான் அங்கேயே சிலையாக நின்றுவிட்டேன். திடீரென நிலைமை மாறியது. சித்தி சட்டென நிமிர்ந்து பார்க்க அவர் கண்கள் என்னோடு மோதின. அவர் முகம் வெளிரி போனது. எனக்கும் பயம் தொற்றிக் கொண்டது. என்ன செய்வதென்று தெரியாமல் நான் அங்கிருந்து ஓடி வந்து கீழே இருந்த ஒரு அறையில் புகுந்து கதவை தாளிட்டு கொண்டேன். ஐயோ, சித்தி இதை சித்தப்பாவிடம் சொல்லிவிட்டால் அவ்வளவுதான். சித்தப்பா மிகவும் கோபக்காரர். சிறு வயதில் அவரிடம் நான் நிறைய அடி வாங்கி இருக்கிறேன். இப்போது என்னாகும்? பயத்திலேயே இரவு கழிந்தது. மறுநாள் காலை 9 மணி. சித்தியின் மகள் என்னை எழுப்பினாள். நான் எதுவும் நடக்காதது போல குளித்துவிட்டு டைனிங் டேபிளுக்கு வந்தேன். சித்தப்பா செய்தித்தாள் படித்து கொண்டிருந்தார். சித்தி சமையல் அறையில் இருந்து டிஃபன் கொண்டு வந்து வைத்தார். நான் அவர் முகத்தை பார்க்கவே பயந்து தலை குனிந்து அமர்ந்திருந்தேன். சித்திக்கும் எனக்கும் கண்கள் சந்திக்கும் போதெல்லாம் இருவரும் பார்வையை திருப்பிக் கொண்டோம். சித்தப்பா கிளம்பும் போது என்னிடம், கார்த்திக் ஈவினிங் வந்ததும் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லிவிட்டு சென்றார். அந்த வார்த்தை என் இதய துடிப்பை ஏற்றியது. ஒருவேளை சித்தி அவரிடம் சொல்லி இருப்பாரோ? பகல் முழுவதும் எனக்கு ஓடவில்லை. சித்தி வீட்டில் வேலைகளை செய்து கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் நான் டிவி பார்த்து கொண்டிருந்த அறைக்கு வந்த அவர், வெளியே போ, நான் ரூமை சுத்தம் செய்யணும் என்று சற்று கடுமையாக சொன்னார். நான் அமைதியாக வெளியே சென்றேன். சிறிது நேரம் கழித்து சித்தி ஒரு தனி அறைக்கு சென்று கதவை பூட்டும் சத்தம் கேட்டது. என் மனதிற்குள் மீண்டும் ஒரு தேவையற்ற ஆர்வம். நான் அந்த அறைக்கு சென்று கதவோரம் நின்றேன். அந்த கதவின் சாவி துவாரத்தின் வழியாக உள்ளே பார்த்தேன். உள்ளே சித்தி அழுது கொண்டே தன் பழைய புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தார். மீண்டும் ஒரு விபரீதம் நடந்தது. சித்தி சட்டென கதவை திறக்க நான் அங்கே நிற்பதை பார்த்து விட்டார். நான் பயத்தில் அலறி அடித்து கொண்டு பாட்டியின் அறைக்கு சென்று ஒளிந்து கொண்டேன். இன்று எனக்கு சாவு நிச்சயம் என்று உறுதியாக நம்பினேன். அரை மணி நேரம் கழித்து என் அறை கதவு திறக்கும் சத்தம் கேட்டது. உள்ளே சித்தி. அவர் முகம் மிகவும் சீரியஸாக இருந்தது. அவர் என் அருகில் வந்து அமர்ந்தார். அறைக்குள் நிசப்தம் நிலவியது. ஒரு 5 நிமிடம் கழித்து அவர் பேசத் தொடங்கினார். கார்த்திக், நீ ஏன் இப்படி பண்ற? உனக்கு வெட்கமா இல்லையா? நேற்று ராத்திரி அனுமதி இல்லாம என் ரூமுக்கு வந்த, இப்போ மறுபடியும் அதே மாதிரி பண்ற. நான் உனக்கு தாய் மாதிரி இல்லையா? என் மேல ஏன் உனக்கு இப்படி ஒரு பார்வை என்று படபடவென கேட்டார். நான் தலை குனிந்தபடியே இருந்தேன். என்னிடம் பதில் இல்லை. ஏன் பேச மாட்டேங்கிற? இப்போவே உன் சித்தப்பாவுக்கு போன் போட்டு சொல்லட்டுமா என்று போனை எடுத்தார். சித்தி மிரட்டியதும் நான் அப்படியே அவர் காலில் விழுந்து கெஞ்சினேன். சித்தி, தெரியாமல் செய்துவிட்டேன். இனி இப்படி நடக்காது. ப்ளீஸ், சிரியப்பாவிடம் சொல்லாதீங்க என்று அழுது துடித்தேன். என் அழுகையை பார்த்த சித்திக்கு என் மேல் இரக்கம் வந்தது. சரி சரி, எழுந்திரு.
இந்த ஒரு முறை உன்னை மன்னிச்சு விடுறேன். ஆனா இனிமேல் ஒரு தப்பான எண்ணம் உன் மனசுல வந்தா கூட நானே உன்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பி விடுவேன். ஜாக்கிரதை என்று எச்சரித்தார். அப்பாடா என மூச்சு வந்தது. அதன் பிறகு சில நாட்கள் அமைதியாக போயின. சித்தியுடன் சகஜமாக பேசினேன். எல்லோரும் என்னை ஒரு நல்ல பையனாகவே பார்த்தனர். ஆனால் ஒரு மதிய நேரம் எல்லாம் தலைகீழாக மாறியது. அன்று மதியம் பாட்டி தூங்கிக் கொண்டிருந்தார். சித்தியும் வேலைகளை முடித்துவிட்டு தன் அறைக்கு சென்றிருந்தார். தம்பியும் தங்கையும் ஸ்கூலுக்கு போயிருந்தனர். சித்தப்பா அலுவலகத்தில் இருந்தார். நான் என் பையில் இருந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு என் அறை கதவை சாத்திவிட்டு கை கால்களில் தேய்த்து கொண்டிருந்தேன். கவனக்குறைவாக கதவை தாளிட மறந்துவிட்டேன். திடீரென கதவு திறக்க சித்தி உள்ளே வந்தார். நான் அரைகுறை ஆடையுடன் தைலம் தேய்த்து கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு அவர் முகம் மாற சட்டென திரும்பி வெளியே ஓடி தன் அறைக்குள் புகுந்து கதவை சாத்தி கொண்டார். ஐயோ, மறுபடியும் மாட்டிக்கொண்டேனே என பதறிப்போய் அவர் அறை கதவை தட்டினேன். சித்தி சித்தி, கதவை திறங்க, ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. சிறிது நேரத்திற்கு பிறகு உள்ளே வா என மெல்லிய குரல் கேட்டது. நான் உள்ளே சென்று தலை குனிந்து நின்றேன். சித்தி கட்டிலில் அமர்ந்திருந்தார். கார்த்திக், உனக்கு என்னதான் பிரச்சனை? நீ வந்ததிலிருந்தே உன் நடவடிக்கைகள் சரியில்லையே. உன் மேல நம்பிக்கை வச்சதுக்கு இதுதான் பலனா? உன் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் என வருத்தத்துடன் கேட்டார். நான் மெதுவான குரலில், தெரியாம நடந்துருச்சு சித்தி, இனிமேல் கவனமா இருப்பேன் என சொல்லிவிட்டு தப்பித்தால் போதும் என அங்கிருந்து நகர்ந்தேன். அன்றிரவு முழுவதும் சித்தப்பாவிடம் சொல்லியிருப்பாரோ என்ற பயத்திலேயே கழிந்தது. ஆனால் அவர் எதுவும் சொல்லவில்லை. மறுநாள் காலை சித்தி என்னிடம் பணம் கொடுத்து, கார்த்திக், காய்கறி மார்க்கெட் வரைக்கும் போயிட்டு வரியா? நான் குளிக்க போறேன். ஒருவேளை நீ வரும்போது கதவு பூட்டி இருந்தா சமையலறை ஜன்னல் பக்கத்துல இருக்கிற சாவியை எடுத்து நீயே திறந்துட்டு உள்ளே வா என்றார். நான் மார்க்கெட் கிளம்பினேன். வழியில் பக்கத்து வீட்டு அண்ணா தன் பைக்கில் வர அவரே என்னை மார்க்கெட்டில் விட்டுவிட்டு திரும்பி வரும்போதும் அழைத்து வந்து வீட்டின் முன் இறக்கிவிட்டார். அதனால் நான் சீக்கிரமே வீடு திரும்பிவிட்டேன். மெல்ல கதவை திறந்து உள்ளே நுழைந்தேன். முற்றத்தில் ஒரு பைக் நின்றது. அது சித்தப்பாவின் வண்டி கிடையாது. யாராக இருக்கும் என்ற சந்தேகத்துடன் காய்கறி பையை சமையலறையில் வைத்துவிட்டு சித்தியின் அறையை கடந்தேன். அங்கே சித்தியின் அறைக்குள் இருந்து யாரோ கிசுகிசுவென பேசும் சத்தம் கேட்டது. யார் அது? சித்தி மட்டும் தானே வீட்டில் இருக்க வேண்டும். மெல்ல ஜன்னல் திரை சீலை விலகி இருந்த ஒரு சிறிய இடுக்கில் வழியாக உள்ளே பார்த்தேன். உள்ளே கண்ட காட்சி என்னை அதிர வைத்தது. அங்கே சோபாவில் சித்தியின் தூரத்து உறவுக்காரர் ஒருவர் அமர்ந்திருந்தார். சித்தி அவரோடு நெருக்கமாக அமர்ந்து சிரித்து பேசிக் கொண்டிருந்தார். சித்தியின் முகம் முன்பு இல்லாத அளவுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. திடீரென அவர் ஜன்னல் பக்கம் பார்க்க நான் அங்கே நிற்பதை கவனித்து விட்டார். அவர் முகம் அப்படியே வெளிரி போனது. நான் பயத்திலும் அதிர்ச்சியிலும் அங்கிருந்து வெளியே ஓடினேன். அன்று மாலை வரை ஊர் சுற்றினேன். என் பயம் இப்போது மறைந்துவிட்டது. சித்தியை பற்றிய ரகசியம் இப்போது என் கையில். இரவு வீட்டுக்கு வந்தபோது சித்தி என்னை பார்க்கவே பயந்தார். டைனிங் டேபிளில் எல்லாரும் அமர்ந்திருந்தோம். சித்தி என்னிடம் கண்கள் கலங்க பார்த்தார். நான் இப்போது நிமிர்ந்தே அமர்ந்து அவரை பார்த்தேன். அந்த பார்வையில் ஒரு அதிகாரம் இருந்தது. மறுநாள் காலை சித்தப்பா வேலைக்கு சென்றார். சித்தி மற்ற அறைகளை சுத்தம் செய்துவிட்டு நான் இருந்த அறைக்கு மட்டும் வரவில்லை. அவருக்கு என் முகத்தை பார்க்க துணிச்சல் இல்லை. நானே அவர் அறைக்கு சென்றேன். மெல்ல கதவை தட்டி உள்ளே நுழைந்தேன். சித்தி கட்டிலில் அமர்ந்து அழுது கொண்டிருந்தார். நான் உள்ளே வந்ததும் அவர் ஓடி வந்து என் கைகளை பிடித்து கொண்டார். கார்த்திக் தம்பி, தெரியாம நடந்துடுச்சு. இதை யாரிடமும் சொல்லாதே. உன் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா என்னை கொன்னுடுவாரு. என் பிள்ளைகளோட வாழ்க்கை வீணா போயிடும். நீ என்ன கேட்டாலும் நான் செய்கிறேன். ஆனா இந்த ரகசியத்தை மட்டும் காப்பாத்து என அழுது கெஞ்சினார். நான் அவரை நிமிர்த்தி பார்த்தேன். சித்தி, என்னை பார்த்தா பயந்தீங்க? இல்ல, இப்போ நாம 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரகசியத்தை வச்சிருக்கோம். நீங்க என் ரகசியத்தை சொல்லாதீங்க. நான் உங்க ரகசியத்தை சொல்ல மாட்டேன் என்றேன். சித்தி மெல்ல தலையசைத்தார். அன்றே முதல் எங்கள் இருவருக்குள்ளும் ஒரு விசித்திரமான மௌன ஒப்பந்தம் உருவானது. அது ஒரு புரியாத உறவின் தொடக்கமாக அமைந்தது. அந்த மௌன ஒப்பந்தத்திற்கு பிறகு வீட்டின் சூழலே மாறிப்போனது. சித்தி இப்போது என்னை பார்க்கும் போதெல்லாம் அவர் கண்களில் ஒரு விதமான அச்சமும் அதே சமயம் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்ற தவிப்பும் தெரிந்தது. எனக்குள் ஒரு புதிய தைரியம் பிறந்தது. அன்று மாலை சித்தப்பா அலுவலகத்தில் இருந்து வந்ததும் சித்தி அவரிடம் மிகவும் அமைதியாக நடந்து கொண்டார். நான் வேண்டுமென்றே சித்தியின் முகத்தை உற்று பார்த்து கொண்டிருந்தேன். சித்தி பதற்றத்தில் காஃபியை சித்தப்பாவிடம் கொடுக்கும் போது கைகள் நடுங்கின.
என்ன நிர்மலா, கை நடுங்குது, உடம்புக்கு எதுவும் முடியலையா என்று சித்தப்பா கேட்க, சித்தி திருதிருவென விழித்து, ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் தலைவலி என்று கூறிவிட்டு என் பக்கம் திரும்பினார். நான் ஒரு மெல்லிய புன்னகையை உதிர்த்தேன். அந்த புன்னகைக்கு எச்சரிக்கை என்று அர்த்தம் என்பது அவருக்கு மட்டுமே புரிந்தது. மறுநாள் மதியம் பாட்டி கோவிலுக்கு சென்றிருந்தார். வீட்டில் நானும் சித்தியும் மட்டுமே. சித்தி ஹாலில் துணி மடித்து கொண்டிருந்தார். நான் அவர் அருகில் சென்று அமர்ந்தேன். அவர் திடுக்கிட்டு எழுந்தார். ஏன் சித்தி, என்னை பார்த்தா இப்போ ஏன் இவ்வளவு பயப்படுறீங்க? நாம தான் இப்போ பார்ட்னர்ஸ் ஆச்சே என்றேன் கிண்டலாக. சித்தி கண்களில் கண்ணீர் முட்டியது. கார்த்திக், நீ சின்ன பையன், உனக்கு வாழ்க்கைனா என்னன்னு தெரியாது. நான் செஞ்சது தப்புதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கான சூழ்நிலை அப்படி. உன் பெரியப்பா போனதுல இருந்து இந்த வீட்ல நான் ஒரு வேலைக்காரியா தான் இருக்கேன். எனக்குன்னு ஒரு நிம்மதி வேண்டாமா என்று ஆதங்கப்பட்டார். அவர் பேசியது உண்மையாக கூட இருக்கலாம். ஆனால் அவர் செய்த தவறு என் கையில் ஒரு துருப்பு சீட்டாக இருந்தது. சித்தி, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க யாரை வேணா பாருங்க, என்ன வேணா பண்ணுங்க. ஆனா இனிமேல் என்னை அதட்டக்கூடாது. நான் என்ன கேட்டாலும் நீங்க மறுக்க கூடாது. முக்கியமா அந்த அங்கிள் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. புரிஞ்சதா என்று அதிகாரமாக கேட்டேன். சித்தி அமைதியாக தலையசைத்தார். சில நாட்கள் கடந்தன. ஒரு நாள் இரவு மாடியில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருந்தோம். நான் மெல்ல எழுந்து சித்தியின் கட்டிலுக்கு அருகே சென்றேன். சித்தி தூங்காமல் வானத்தை பார்த்து கொண்டிருந்தார். நான் அருகில் சென்றதும் அவர் திடுக்கிட்டு எழுந்து அமர்ந்தார். கார்த்திக், இப்போ எதுக்கு இங்க வந்த? யாராவது பார்த்தா தப்பா நினைப்பாங்க என்றார் பதற்றமாக. யாரும் பார்க்கல சித்தி, எனக்கு தூக்கம் வரல. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். அந்த அங்கிள் கூட நீங்க இருக்கும்போது பயமா இல்லையா என்று வேண்டுமென்றே வம்புக்கு இழுத்தேன். சித்தி என் கையை பிடித்து கொண்டு, வேண்டாம் கார்த்திக், அந்த பேச்சை இதோட விட்டுடு. நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன். நீயும் அதே தப்பை செய்யாத. நீ இன்னும் படிக்க வேண்டிய பையன் என்று கெஞ்சும் குரலில் சொன்னார். திடீரென கீழே யாரோ கதவை திறக்கும் சத்தம் கேட்டது. சித்தப்பா தான். அவர் எப்போதும் இரவு நேரங்களில் ரோந்து பணிக்காக சென்று விட்டு திரும்புவார். கார்த்திக், ஓடு, உன் கட்டிலுக்கு போ என்று சித்தி என்னை தள்ளிவிட்டார். நான் பாய்ந்து வந்து என் கட்டிலில் படுத்து போர்த்தி கொண்டேன். சித்தப்பா மாடிக்கு வந்து எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துவிட்டு சென்றார். அடுத்த வாரம் நான் சென்னைக்கு திரும்ப வேண்டிய நாள் வந்தது. கிளம்பும் போது சித்தி என் அருகில் வந்து ஒரு கவரை நீட்டினார். அதில் கொஞ்சம் பணம் இருந்தது. கார்த்திக், இது உன் செலவுக்கு வச்சுக்கோ. அங்க போய் நல்லா படி. இந்த திருச்சி நினைவுகளை இங்கேயே விட்டுட்டு போயிடு. இனிமேல் எப்பவும் உனக்கு நான் ஒரு நல்ல சித்தியா மட்டும்தான் தெரிவேன் என்றார் உறுதியான குரலில். அவர் கண்களில் இப்போது பயம் இல்லை, ஒரு விதமான தெளிவு இருந்தது. நான் செய்த தவறை அவர் மறைக்க போராடவில்லை. மாறாக அதை திருத்திக் கொள்ள முடிவு செய்திருந்தார் என்பது புரிந்தது. நானும் அவர் கைகளை பிடித்து, மன்னிச்சிடுங்க சித்தி, நான் உங்களை மிரட்டினது தப்புதான். ஆனா அந்த ரகசியம் என்னைக்கும் நம்ம 2 பேரோடையே இருக்கும். நான் யாருக்கும் சொல்ல மாட்டேன் என்றேன். நான் பஸ் ஏறி செல்லும் போது சித்தி வாசலில் நின்று கை அசைத்தபடி இருந்தார். நில ஒளியில் தெரிந்த அந்த முகம் ஒரு ரகசியத்தை சுமந்தபடி அமைதியாக விடைபெற்றது. சித்தியுடனான அந்த ஒப்பந்தம் என் மனதுக்குள் ஒரு விதமான போதையை உண்டாக்கியிருந்தது. சித்தி இப்போது என்னை பார்க்கும் போதெல்லாம் அவரது பார்வையில் ஒரு மன்றாடல் இருந்தது. அது என்னை இன்னும் அதிகாரம் செய்ய தூண்டியது. ஒரு நாள் மாலை சித்தப்பா வீட்டுக்கு வர தாமதமானது. பாட்டி பக்கத்து ஊர் திருமணத்திற்காக சென்றிருந்தார். வீட்டில் நானும் சித்தியும் மட்டுமே இருந்தோம். சமையலறையில் சித்தி வேலையாக இருந்தபோது நான் உள்ளே சென்றேன். சித்தி, எனக்கு தாகமா இருக்கு, ஜூஸ் போட்டு தரீங்களா என்று கேட்டேன். அவர் என்னை பார்த்து ஒரு பெருமூச்சு விட்டுவிட்டு, இதோ தரேன் கார்த்திக் என்றார். நான் அவர் அருகில் சென்று, சித்தி, அந்த அங்கிள் இன்னைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணாரா என்று மெதுவாக காதில் கேட்டேன். சித்தி அப்படியே உறைந்து நின்றார். அவர் கையில் இருந்த ஸ்பூன் கீழே விழுந்தது. கார்த்திக், ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்கிற? நான் தான் அவர்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டேனே, உனக்கு வேற என்னதான் வேணும் என்று அழுது கொண்டே கேட்டார். அவர் அழுததை என் மனதை என்னவோ செய்தது. ஆனாலும் என் பிடிவாதத்தை விடவில்லை. நீங்க அவர்கிட்ட பேசுறதை நிறுத்திட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் கேட்டா நீங்க எதையும் செய்யணும்னு சொன்னீங்களே, இப்போ நான் ஒரு விஷயம் கேட்டா செய்வீங்களா? சித்தி பயத்துடன் என்னை பார்த்தார். என்ன கேட்க போற? உங்க போனை என்கிட்ட கொடுங்க. அந்த அங்கிள் உங்களுக்கு அனுப்புன மெசேஜ் எல்லாம் நான் பார்க்கணும் என்றேன். சித்தி தயங்கினார். ஆனால் வேறு வழி இல்லாமல் போனை தந்தார். நான் போனை வாங்கி ஆராய்ந்த போது அதில் சவுகத் அங்கிள் அனுப்பிய ஒரு மெசேஜ் என்னை அதிர வைத்தது. நிர்மலா, நீ அந்த பையனை நினைச்சு பயப்படாத. அவன் ஏதோ மிரட்டுறான்னு சொன்னியே, அவனை நான் பார்த்துக்கிறேன். அடுத்த வாரம் அவன் சென்னை கிளம்பும் போது வழியில நான் அவனை சந்திக்கிறேன். இதை பார்த்ததும் என் கால்கள் நடுங்கின. நான் சித்தியை மிரட்டுகிறேன் என்று தெரிந்து அந்த சவுகத் அங்கிள் எனக்கு ஏதோ ஆபத்து விளைவிக்க திட்டம் போடுகிறார் என்பது புரிந்தது. நான் சித்தியை பார்த்தேன். அவர் முகம் இப்போது வேறு மாதிரி இருந்தது.
பாத்தியா கார்த்திக், நீ என்னை தப்புன்னு நினைச்ச. ஆனா உன்னை விட அந்த ஆள் மோசமானவன். அவன் உன்னை கொலை பண்ண கூட துணிவான். அதனாலதான் நான் உன்னை சென்னைக்கு சீக்கிரம் போக சொன்னேன் என்றார் பதற்றத்துடன். திடீரென வாசலில் பைக் சத்தம் கேட்டது. சித்தப்பா வந்துவிட்டார். நான் பதற்றத்தில் போனை சித்தியிடம் கொடுத்துவிட்டு அறைக்கு ஓடினேன். அன்று இரவு எனக்கு தூக்கமே வரவில்லை. என் உயிருக்கே ஆபத்து என்று தெரிந்ததும் சித்தி மேல் இருந்த அந்த அதிகாரம் அப்படியே மறைந்து பயமாக மாறியது. நள்ளிரவில் சித்தி என் அறைக்கு வந்தார். அவர் கையில் ஒரு காகிதம் இருந்தது. கார்த்திக், இது சவுகத் இருக்கிற இடத்தோட அட்ரஸ். அவன் ஒரு பெரிய மோசடி பேர்வழி. அவன் என் ரகசியத்தை வச்சு என்னையும் மிரட்டிட்டு இருந்தான். அதனாலதான் நான் அவன்கிட்ட சிக்கிக்கிட்டேன். நீ சென்னைக்கு சாதாரணமா போகாத. விடியற் காலையிலேயே நான் உன்னை ஒரு ஆட்டோ பிடிச்சு ஏத்தி விடுறேன். இந்த ரகசியத்தை இதோட மறந்துடு என்றார். சித்தி என்னை மிரட்டவில்லை, மாறாக காப்பாற்ற முயல்கிறார் என்பது அப்போதான் எனக்கு உரைத்தது. மறுநாள் விடியற் காலை யாரும் எழுவதற்கு முன்பே சித்தி என்னை தயார் செய்தார். வாசலில் ஆட்டோ நின்றது. நான் கிளம்பும் போது சித்தியின் கண்களை பார்த்தேன். அதில் ஒரு தாயின் அக்கறை இருந்தது. சித்தி, என்னை மன்னிச்சிடுங்க. நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நீங்க பயப்பட வேண்டாம். அந்த அங்கிள் உங்களை இனிமேல் மிரட்ட முடியாது. அந்த மெசேஜ் ஸ்கிரீன்ஷாட் என்கிட்ட இருக்கு. நான் சென்னை போனதும் எங்க அப்பா அந்த ஆளை கவனிச்சுக்க சொல்றேன். உங்க பேரு வராம நான் பார்த்துப்பேன் என்றேன். சித்தியின் முகம் இப்போது நிம்மதியில் மலர்ந்தது. அவர் ஒரு மெல்லிய புன்னகையுடன் என் தலையை வருடினார். பஸ் சென்னையில் நுழையும் போது என் மொபைலில் ஒரு மெசேஜ் வந்தது. சித்தி தான் அனுப்பியிருந்தார். பத்திரமா போய் சேர்ந்துட்டியா? ரகசியங்களை விட நிம்மதிதான் வாழ்க்கை கார்த்திக். தேங்க்ஸ். நான் போனை அணைத்துவிட்டு ஜன்னல் வழியே வேடிக்கை பார்த்தேன். அந்த திருச்சி பயணம் எனக்கு பல பாடங்களை கற்பித்திருந்தது. சில நேரங்களில் நாம் அதிகாரமாக நினைப்பது நம்மை நாமே அழிக்கும் ஆயுதமாக மாறக்கூடும் என்பது எனக்கு புரிந்தது. கார்த்திக் தனது தவறுகளை உணர்ந்து சித்தியை பகைவனாக பார்க்காமல் ஒரு சக மனுஷியாக புரிந்து கொள்கிறான். சவுகத் போன்றவர்களின் பிடியில் இருந்து சித்தியை மீட்க மறைமுகமாக உதவி செய்துவிட்டு திரும்புகிறான். அந்த மெசேஜுக்கு பிறகு எனக்கும் சித்திக்கும் இடையிலான அந்த விசித்திரமான போர் ஒரு முடிவுக்கு வந்தது. சென்னை வந்து சேர்ந்த பிறகு நான் மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பினேன். சித்தியின் வாழ்க்கையில் இருந்த அந்த இருண்ட நிழலை அகற்ற நான் முடிவு செய்தேன். என் நண்பன் ஒருவரின் உதவியுடன் சவுகத் அங்கிளின் மோசடிகளை பற்றிய சில ஆதாரங்களை திரட்டி அவருக்கு ஒரு எச்சரிக்கை அனுப்பினேன். இனி நிர்மலா சித்தியை தொந்தரவு செய்தால் உன்னுடைய கரியர் காலி என்கிற பாணியில் அந்த எச்சரிக்கை இருந்தது. அதன் பிறகு அவர் சித்தியின் பக்கமே தலை வைத்து படுக்கவில்லை என்பது சித்தியின் மௌனமான மெசேஜ்கள் மூலம் எனக்கு புரிந்தது. சில மாதங்கள் கழித்து வீட்டில் ஒரு விசேஷத்திற்காக மீண்டும் திருச்சி செல்ல வேண்டிய சூழல் வந்தது. இந்த முறை என் மனசுக்குள் எந்தவிதமான தீய எண்ணங்களோ அல்லது மிரட்டும் அதிகாரமோ இல்லை. வீட்டு வாசலில் நான் இறங்கிய போது சித்திதான் முதலில் வந்து வரவேற்றார். அவர் முகத்தில் இப்போது பழைய பயம் இல்லை, மாறாக ஒரு தெளிவான அமைதி இருந்தது. நான் அவர் கண்களை நேருக்கு நேர் பார்த்தேன். அதில் நன்றி என்கின்ற உணர்வு பொதிந்திருந்தது. இரவு மொட்டை மாடியில் அமர்ந்திருந்த போது சித்தி என் அருகில் வந்து அமர்ந்தார். கார்த்திக், நீ அன்னைக்கு கிளம்பி போன அப்புறம்தான் எனக்கு வாழ்க்கையோட நிம்மதி என்னன்னு தெரிஞ்சது. ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்புன்னு நான் ஒரு பெரிய குழியில விழுந்துட்டேன். ஆனா நீ என்னை ஒரு கட்டத்துல புரிஞ்சுக்கிட்டு உதவி செஞ்ச பாரு, அங்கதான் நீ ஜெயிச்சிட்ட என்றார் மென்மையாக. நான் தலை குனிந்து, இல்ல சித்தி, நான் தான் மன்னிப்பு கேட்கணும். அந்த சூழ்நிலையை எனக்கான வாய்ப்பா நினைச்சு உங்களை கஷ்டப்படுத்தினேன். இப்போதான் புரியுது, ரகசியங்களை விட நிம்மதியான மனசாட்சி தான் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம்னு என்றேன். சித்தி சிரித்தார். அந்த சிரிப்பில் எந்த பாரமும் இல்லை. வாழ்க்கை நமக்கு சில நேரங்களில் தவறான பாதைகளை காட்டும். அதில் பயணிப்பது எளிதாக இருக்கலாம், ஆனால் அந்த பயணம் தரும் பாரம் மிக அதிகம். நானும் சித்தியும் அந்த பாரத்தை சுமந்து களைத்து போயிருந்தோம். ஆனால் உண்மையை உணர்ந்து ஒருவருக்கொருவர் துணையாக நின்றபோது அந்த ரகசியங்கள் மறைந்து ஒரு தூய்மையான பந்தம் மலர்ந்தது. ரயில் ஏறி திரும்பும் போது நான் எதையும் என் நினைவாக கொண்டு செல்லவில்லை. அந்த பழைய கார்த்திகை அங்கேயே விட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக சென்னைக்கு திரும்பினேன். இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.